வணக்கம். ஆடுகளத்திற்கு, அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சார் விஷயத்தில் விஜய் எதிர்க்கிறார் சாரை. அது தப்பு. சாரை அவர் எதிர்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் அப்படிங்கிறது இது இப்போ குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அந்த சாரால் தான் சரியான அந்த இது கொடுக்க முடியும், சவுக்கடி கொடுக்க முடியும். நான் விஜய்க்கு சொல்கிறேன், 1970 சின்ன வயசுலேருந்து 71 இருந்து இந்த அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறேன். திமுக ஓட்டு போடும் முறையை பார்த்து கொண்டிருக்கிறேன். 1980 காவல்துறைக்கு வந்ததுக்கப்புறம் பல எலெக்ஷன் டியூட்டிக்கு நான் போயிருக்கேன். எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன். இவங்க எப்படி கள்ள ஓட்டு போடுவாங்க, எப்படி கள்ள ஓட்டை ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் சேர்ப்பாங்க, என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் எனக்கு அத்துப்படி. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அதை இவர் எப்படி சமாளித்தார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வரும்போது அவர் எப்படி சமாளித்தார். ஏன்னா எம்ஜிஆர் வரும்போது அவர் சில விஷயங்களெல்லாம் பண்ணி, சில பேருக்கு உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நல்ல மனுஷங்க குறுக்கு வழியை கடைப்பிடிச்சி முயற்சி செஞ்சாங்கன்னா அதில் தோற்று போயிடுவாங்க. அது கெட்டவர்களுக்கு தான் அந்த குறுக்கு விஷயம் வெற்றியாகும். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது. ஏதாச்சும் நீங்கள் நேர்மையான ஆள், மனசாட்சி உள்ள ஆள், ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சு பாருங்கள், தோற்று விடுவீர்கள். அதை கெட்டவர்கள் கெட்ட விஷயத்தை செஞ்சாங்கன்னா ஜெயிச்சுடுவாங்க. இதைத்தான் எம்ஜிஆர் இதில் அவர் கள்ள ஓட்டு ரொம்ப போடுறாங்கன்னு சொல்லி ஜேபிஆர் அவர்களை வைத்து அவரை வச்சு நம்மளும் போடுவோம், அப்போ தான் இவங்களை சமாளிக்க முடியும்னு சொல்லி 2 இடைத்தேர்தல், மயிலாடுதுறை, அண்ணாநகர், இந்த 2க்கும் இடைத்தேர்தல் நடந்தது. அந்த 82 அந்த காலகட்டத்தில் அப்போ போட்டார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னொருத்தரை வச்சு அதை கள்ள ஓட்டை பண்ணாங்க. எம்ஜிஆர் தோற்று போனார். கள்ள ஓட்டு போட முடியலை, அவ்வளவு ஜேபிஆராலேயே முடியலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனுஷங்க கெட்ட விஷயம் செஞ்சிங்கன்னா தோற்றுடுவாங்க. அதனால தான் இந்த கள்ள ஓட்டில் வேறு யாராலையும் இது பண்ண முடியலை. ஜெயலலிதா அவர்கள் ஒருத்தர் தான் அடித்தார். அதுக்காக ஜெயலலிதா கெட்டவர்னு சொல்ல, அவர் தைரியமாக அடித்தார். தைரியமாக அடித்து நீயும் அடி, நீயும் கள்ள ஓட்டு போடு, நீயும் இதை தேர்ந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் முடுக்கி விட்டார். ஸோ பல முதலமைச்சர்களை நான் பார்த்தவன். வெறும் முதலமைச்சர்களை பற்றி பேசுனது மட்டுமில்லை, அரசியல் களத்தில் என்னென்ன நடக்குது, உண்மையில் இங்கே இதெல்லாம் பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. நேற்று முளைத்த காளான்கள் இந்த இதில் வந்தவங்க அரசியல்வாதி எல்லாம் நம்மளை எங்களை மாதிரி உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு இது தெரியுமா, அரசியல் ஞானம் இருக்கா? நாங்கள் அரசியல் அனுபவத்தில் சொல்கிறோம். நேற்று முளைத்த காலம் நான் விஜய் சொல்ல, இன்னும் சில 3ஆம் தர அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே தெரியாது. பெரிய அரசியல் ஞானி மாதிரி இவங்க தான் பெரிய வானத்திலேருந்து குதித்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் அதை புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் களம் வேறு, இங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ அவங்களுடைய மெயின் ஆயுதமே அன்புமணி கரெக்டாக சொன்னார். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ஒரு பேட்டியில், நாங்கள் அன்புமணியை தாக்கியெல்லாம் பேசியிருக்கோம், ஆனால் நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டு பேசுவோம். ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விஷயத்தில் நான் அன்புமணியை தாக்கி பேசியிருக்கேன். ஆனால் அன்புமணி ஒரு உருப்படியான விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே, நீங்கள் வருஷம் பூரா உழைப்பீங்க, ஆனால் எலெக்ஷன் டைமில் கோட்டை விட்டுருவீங்க. ஆனால் திமுககாரன் வருஷம் பூரா சும்மா இருப்பான், எலெக்ஷன் வரும்போது அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வரும்போது என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவான், ஓட்டு போடுற அன்றைக்கி என்னென்ன பண்ணணுமோ ரொம்ப ரகசியமாக செஞ்சுட்டு உட்காந்துருவான், ஜெயிச்சிருவான். அதனால தான் சொல்கிறேன், திமுகவோட பலமே பொய் வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள், கள்ள ஓட்டு, இதெல்லாம் நான் 71 பார்த்தது. அதனால் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் சொன்னேன், சாரை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. சார் தான் உங்களுக்கும் இது ஆபத்தான விஷயம், திமுகவுக்கு சாதகமாக அமையும். இப்போ இன்றைக்கி விஜய் அதை பற்றி பேசியிருக்காரு. அதனால தான் இந்த விவாதத்தை நம்ம வைக்கிறோம். விஜய் பேசின ஒரு வீடியோ இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ நான் பேசிகிட்ருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான், நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. அதில் விஜய் சாரை பற்றி சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கார். அவருக்காகவே, அவருடைய தொண்டர்களுக்காகவே இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன்.
ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திமுகவை எதிர்த்து ஜெயிக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். விஜய் என்னென்ன சொல்லியிருக்காரு எதிர்ப்பு, அதுக்கு நம்முடைய பதில் என்ன, உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத விஜய் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். விஜய் முதலில் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு சார் விஷயமாக. சார் தேவையற்ற சுமையை ஏற்படுத்தும். சுமை யாருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக சுமை அப்படின்னு நினச்சாங்கன்னா, நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் நேர்மையான தேர்தல் எப்படி நடக்கும்? வெளிநாடுகளில் கூட தான் தேர்தல் கமிஷன் இருக்குது. அங்கெல்லாம் போலி வாக்காளர்கள் இல்லையே. செத்துப்போன வாக்காளர்கள்லாம் உடனே நீக்கிடுவாங்களே. ஒரே ஆள் 10 ஓட்டு வெளிநாடுகளில் போடலையே. ஆனால் ஆள் மாறிட்டாங்கன்னா அங்கெல்லாம் உடனே மாற்றங்கள் வாக்காளர் பட்டியலில் வந்துருமே. இங்கெல்லாம் அப்படி இல்லையே. இதை சில அரசியல்வாதிகள் தில்லுமுள்ளு பண்ணி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்களே. அப்படி இருக்கும்போது சுமை அப்படின்னு நினச்சாங்கன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை நடத்தணும்ல. இல்லைன்னா கெட்டவர்கள் வந்துடுவாங்களே, குறுக்கு வழியில் பண்ணுறவங்க வந்துடுவாங்களே. அப்போ நாடோட நிலைமை என்ன ஆகும்? நல்லவர்கள் வந்தால் நாட்டுக்கு சுபிச்சோம், கெட்டவர்கள் வந்தாங்கன்னா அப்போ லஞ்சம் ஊழல் இதெல்லாம் தலைவிரிச்சு ஆடுமே. அதனால தான் தேர்தல் கமிஷன் சாரை கொண்டு வந்தது. சுமைங்கிறது அவங்களுக்கு தான், நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. அவர்களுக்கு சுமை இருந்தாலும் அவர்கள் ஜனநாயக முறையிலே தேர்தல் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனால் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், சுமையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அவர்கள் எது நல்ல விஷயமோ அதை செய்யட்டும் அப்படிங்கிறது விஜய் சொன்ன கருத்துக்கு முதல் கருத்துக்கு நம்முடைய பதில். விஜய் சிந்திக்கணும். அடுத்து விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சாரை பற்றி, சாரை ஏன் அவர் எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கருத்து அவர் சொல்கிறார். ஏன்னா சில விஷயங்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டு வர்றதை விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. ஒன்றிய அரசுன்னு அவர் சொல்லும் போதே சொன்னால், இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, அது டிஎம்கேயோட பிராண்டு. பிடி தியாகராஜன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மத்திய அரசாங்கமாக கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை திமுககாரங்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விஜய் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு துணை போகிறீங்கன்னு உங்களை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிறத அவர் பேசலை இப்போ சமீபத்தில். அதுக்கு முன்னாடி ஈவேராவையும் அண்ணா ஃபோட்டோவையும் வச்சாங்க. அப்போவே நாங்கள் சொன்னோம், ஈவேரா மற்ற விஷயங்கள் எப்படியோ, ஆனால் அவர் ஒரு நாஸ்தியர். கடவுளர் சிலைகள் எல்லாம் செருப்பால் அடித்தார், அவமானப்படுத்தினார் அந்த காலத்தில். அதனால் தெய்வ பக்திக்கு எதிரானவர், ஆன்மீகத்துக்கு எதிரானவர். அதனால் நாங்கள் அவரை எதிர்க்கிறோம். நீங்கள் அவரை படத்தில் போட்டிங்கன்னா கடவுளை கும்பிட்றவங்க நிறைய பேர் ஓட்டு உங்களுக்கு விழுகாமல் போயிடும். இந்து மதத்துலேயும் கிறிஸ்டின் மதம், முஸ்லீம் மதம் எல்லாமே கடவுளை கும்பிட்றவங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் கும்பிட்றாங்க. இந்துவில் ஈசன் என்றும், கிறிஸ்தவர்களில் இயேசு என்றும், அல்லாஹ் இஸ்லாமியர் அல்லான்னு கூப்பிட்றாங்க. ஸோ இறைபக்திக்கு யார் எதிரோ அவரை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாக்குகள் குறையும். அவங்க டிஎம்கே தான் அவரை தூக்கி பிடிக்கிறாங்க, நீங்கள் அவரை தூக்கி பிடிக்காதீங்கன்னு பேசணும். அதுக்கப்புறம் அவர் அண்ணா ஒரு படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டார். அதனால் இந்த சார் விஷயத்தில் அவருடைய போக்கை மாற்றிக்கணும், உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதில் சொல்கிறோம். விஜய் அடுத்த கருத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது விஜய் சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பான விஷயம், ஒரே மாதத்தில் 6.5 கோடி வாக்காளர்களுக்கு எப்படி இந்த வாக்காளர் படிவம் போய் சேரும் அப்படிங்கிறது. விஜய் இந்த இதில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, 6.5 கோடி பேர் வாக்காளர்கள் ஒரு மாதத்தில் எப்படி போய் சேருங்கிறீங்க? நீங்கள் எப்படி கணக்கு போடணும்னா, மொத்த தொகுதி தமிழ்நாட்டில் 234, ஒரு பூத்துக்கு மினிமம் 200 to 250 பூத்து தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் உண்டு. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 40,000 to 50,000 பூத்துங்க தமிழ்நாடு பூரா இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு பூத்துக்கும் 2 BLO ரெடி பண்ணி 2 BLO ஒரு பூத்துக்கு போய் மொத்தம் ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா 400 500 ஆரம்பித்து 1000க்குள்ளே தான். கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் இந்த கணக்கெடுப்பை. வீடுகள் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கும். கிராமப்புறங்களில் தான் வீடுகள் தள்ளி தள்ளி இருக்கிற நகர்ப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 தெருவுக்கு ஒரு பூத்து. கிராமத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். ஆனால் அதுவும் மொத்த வாக்காளர்களே 1000க்குள்ளே. இன்னும் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்கள்லாம் ஒரு பூத்துக்கு 400 வாக்காளர்கள் இருந்துருக்கு. மினிமம் 400, 1000 தாண்டாது. இப்படி தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பூத்துக்கும் இவங்க BLO தனித்தனியாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு வாரம் 10 நாளில் இந்த கணக்கெடுப்பை முடித்து விடலாம். இது சுமையும் கிடையாது, சாத்தியம் இல்லாத விஷயமும் கிடையாது. அதனால் 6 கோடி வாக்காளர்களில் இவங்க போய் எடுத்து சரியான முறையில் எடுத்துட்டா
85 லட்சம் டு 1 கோடி வாக்காளர்களை நீக்கி விடலாம். அப்படி நீக்கினா தான் இந்த குறுக்கு வழியை கடைப்பிடித்து கள்ள ஓட்டு போடும் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து நம்ம மரண அடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்னு இருப்பாங்க. நான் அந்த காலத்துலேருந்து பார்க்குறேன். கருணாநிதி வந்து அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பார். எங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா மாங்குடி மதியழகன் இருந்தார். அவர் வட்ட செயலாளர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போ ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது கருணாநிதி முதலமைச்சர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்குடி மதியழகன் அப்படின்னு இருந்தார். அவர் வந்து அந்த ஊரில் அந்த வட்ட செயலாளர் அந்த அவருடைய ஏரியாவில் வேறு திமுகவை தவிர யாரும் ஓட்டு போட விடாமல் பண்ணிடுவார். பயமுறுத்துவார், இதெல்லாம் பண்ணுவார். அவரை கருணாநிதி அவர்கள் மாங்குடின்னு தான் கூப்பிடுவார், ஊர் பேர் சொல்லி. அவர் என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்பார். காரணம், குட்டி தலைவர்கள், வட்ட செயலாளர். அந்த வட்டத்தில் இருக்கிற எல்லா ஓட்டையும் டிஎம்கேக்கு வாங்குவார். மாவட்ட செயலாளர் அதை விட அதிகம். இந்த மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் மற்ற கட்சியிலெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றுவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அதே ஆள் 10 வருஷம் 15 வருஷம் இருப்பான். ஏன் சும்மா விட்டு வைக்கிறாங்களா? கருணாநிதியும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, எலெக்ஷன் டைமில் எப்படி கள்ள ஓட்டை போடுறான், எப்படி புது ஓட்டை சேர்க்குறான், எலெக்ஷன் அன்றைக்கி எப்படி ஆட்களை கொண்டு போய் இது பண்ண வைக்கிறான், இதை வச்சு தான் மாவட்ட செயலாளர். திமுகவில் பணம் கொடுத்து மாவட்ட செயலாளர் வர முடியாது, மற்ற தகுதியை பார்ப்பாங்க. அதிமுகவில் 2008 நான் வந்து போயஸ் கார்டன் போயிருக்கும்போது, ஜெயலலிதா அவர்களை பார்க்க போயிருக்கும்போது, சசிகலாவின் உறவினர் ஒருத்தர் 30 லட்சம் மாவட்ட செயலாளர்களுக்கு வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளரை மாற்றினாங்க. அப்போவே நினச்சேன், மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் திறமையான ஆள், கள்ள ஓட்டு போடுறவன், அந்த ஏரியாலெல்லாம் பயமுறுத்தி ஓட்டை வாங்குறவன் இருக்கான். இங்கே வந்துக்கிட்டு 30 லட்சம் ரூபா கொடுத்தா மாற்றினாங்கன்னா கட்சி எப்படி உருப்படும் அப்படின்னு 2008 நான் உள்ளே போகும்போது அப்போவே யோசித்தேன். ஸோ அதிமுக கூட அதை ஃபாலோ பண்ணல. திமுகங்கிற ஒரே கட்சி தான். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இங்கே எதுக்குன்னா, ஒருத்தர் மாவட்ட செயலாளர்னு வாங்கிட்டா திமுக மாவட்ட செயலாளருங்கிற பிராண்டை வச்சு லோக்கலில் இருக்கக்கூடிய டெண்டரு, கான்ட்ராக்டு எல்லாம் எடுத்துடுவான். கோடிக்கணக்கான பணம் சம்பாதிப்பான். ஆனால் அவனிடம் கட்சி எதிர்பார்ப்பது எல்லா சலுகைகளும் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் மாவட்ட செயலாளருக்கு எஸ்பி பயப்படுவார். மாவட்ட செயலாளர் ஏன்னா உங்கள் கருணாநிதி அவர்களும் சரி, இவரும் ஸ்டாலினும் இப்படி தான் பண்ணுவாங்க. அவர்களுக்கு முழு அதிகாரம். அவங்க சொல்கிறாலாம் மாற்றிடுவாங்க, எஸ்பியாக மாற்றுவாங்க, இவங்கள கலெக்டராக மாற்றுவாங்க. அப்போ அவனுக்கு கொடுக்குற ஒரே இது, உனக்கு எல்லா சலுகையும் உண்டு, எவ்வளோ நேரம் சம்பாதிச்சுக்க, ஆட்சி வந்ததா உன்னுடைய அதிகாரம் என்ன வேணாலும் பண்ணிக்க. ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிறாரு திமுக கூட்டத்தில், நான் சொல்கிற ஆள் தான் ஏன் எஸ்பி, நான் சொல்கிற ஆள் தான் ஏன் பார்க்க கலெக்டர்னு பேசுகிறாங்க. அப்போ இவ்வளவு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டு திமுக அவர்களிடம் எதிர்பார்ப்பது, எலெக்ஷன் ஆரம்பித்ததுன்னா வாக்காளர் பட்டியல் தயார் செஞ்சனா ஆயிரு, நம்ம ஆளுங்க எவ்வளவு பேர் கள்ள ஓட்டு போட முடியுமோ அவங்களெல்லாம் இதில் சேரு, வாக்காளர் பட்டியலில். எதிர்கட்சியில் எவன் இருக்கானா அவன் பட்டியலை வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணு. எதிர்ப்பு தெரிவி, இவங்கெல்லாம் வாக்காளர்களே இல்லை போலின்னு சும்மா நீ இதை கொடு, எதிர்ப்பை கொடு. அவன் கொஞ்சம் இது இல்லாமல் இருந்துட்டானா ஜாக்கிரதையா இல்லைன்னா அவன் பேர் பூரா வாக்காளர் பட்டியலை விட்டு போய்விடும். இப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் மாவட்ட செயலாளர் பல வருடம் இருப்பான். இதை தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் ஜெயிக்க வைக்கிறது. இவர்கள் தான் இவ்வளவு போலி வாக்குகளுக்கும் காரணம். போலி வாக்கை நீக்காமல் இருக்கிறது. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர் சேர்க்கைன்னு இருக்கும்ல, அவன் கொண்டாந்து சேர்க்குறதுல பாதி டூப்ளிகேட். இப்போ 18 வயசுக்கு மேலேன்னா அதை பூரா என்னென்ன பேர் இருக்கோ மாற்றி இதெல்லாம் பார்ப்பாங்க. இதற்காகத்தான் விஜய்க்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பூத்து இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மொத்தம் 40,000 to 50,000 பூத்து 2 பிஎல்ஓ போட்டுருக்கான். அவன் ஒரு வாரம் 10 நாளில் முடிச்சிடுவான் ஒரு பூத்தை. ஒரே டைமில் 40,000 இதுக்கும் ஆஃபீஸர், 50,000 பூத்துக்கும் ஆஃபீஸருக்கு தான் ஒரு மாதங்கிறது ஈஸியாக முடித்து விடுவார்கள். அதனால் சாரை எதிர்க்காதீர்கள் விஜய். நீங்கள் சொன்ன இந்த இதுக்கும் நான் அந்த விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். சார் விஷயமே எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஆனால் கூட்டத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறார், நீங்கள் புதுசாக ஆரம்பித்த கட்சினால இங்கே என்ட்ரியில் வந்து சில சமயம் விடுபட்டு போகும். நீங்கள் ஆட்களை அனுப்பி செக்ரட்டேரியட்டில் தேர்தல் கமிஷன் ஆஃபீஸு தனியாக இருக்குது. அந்த தேர்தல் கமிஷனர், தமிழ்நாடு தேர்தல் கமிஷனர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு போய் நீங்கள் புகார் கொடுக்கணும், நாங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, எங்களை வந்து நீங்கள் கூப்பிடலன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்ததில் கூப்பிட்டுருவாங்க. இது சிறிய பிரச்சனை. அதனால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம எளிதாக தீர்த்து விடலாம் அப்படிங்கிறது விஜய்க்கு நம்ம அடுத்து சொல்லக்கூடிய செய்தி. அடுத்தது விஜய்க்கும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு நான் சொல்கிற விஷயம், இந்த பிஎல்ஓ வாக்காளர்கள் இருக்கிறவனும் பூரா டிஎம்கேக்காரன் பயமுறுத்தி ஃபார்ம் எல்லாம் அவன் வாங்கி வச்சுக்கிறான்.
ஃபார்மை அவங்கள பயமுறுத்தி வாங்கி வச்சுட்டு ரோட்டில் போட்டுட்டு அவனே வீடியோ எடுத்து பாருங்கள் ஃபார்மெல்லாம் இப்படி கிடக்கு, சார் வந்து வேஸ்ட்டுன்னு நிறைய வீடியோ போடுறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ பிஎல்ஓ போகிற இடத்துக்கு போனால் உங்கள் கட்சியை சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுங்க ஒவ்வொரு பூத்துக்கும் 2 பேர் பிஎல்ஓ கூடவே போங்க. முறைகேடு நடக்குதா, திமுககாரன் எதையும் இது இப்போ தில்லுமுள்ளு பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் நீங்கள் கண்காணியுங்கள். அப்போ தான் வந்துக்கிட்டு இந்த சார் இதை வந்து ஒழுங்காக நடக்கும். அதே மாதிரி 18 வயசுக்கு ஆனவங்களை வந்து வாக்காளர்களை சேர்க்குறதுல விஜய் கட்சி ரொம்ப இதை காமிக்கணும், ஆர்வம் காட்டணும். இவங்கெல்லாம் இப்போ ஆர்வம் காட்டலை. கள நிலவரம் எங்களுக்கு எப்படி வருதுன்னா, உங்கள் கட்சிக்காரவங்கெல்லாம் போய் 18 வயசான அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வாக்காளர்களை பூரா சேர்க்க சொல்லுங்கள். பிஎல்ஓட்ட போய் அவங்களெல்லாம் வந்து மனு கொடுக்க வைங்க, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்க வைங்க. நீங்கள் பாட்டுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ரசிகர்களில் பல பேர் வாக்காளர் பட்டியலில் வராமல் போயிடுவாங்க. அதனால் எல்லோரையும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க சொல்லி இவங்க கொண்டு போங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபிக்கு சொல்கிறேன், திமுக ஆளுங்க ஸ்பாட்டில் இருக்கிற அளவுக்கு ஏடிஎம்கே கொஞ்சம் இருக்காங்க, பிஜேபி எல்லாம் இன்னும் வேகம் காட்டவில்லை. உங்களுடைய பூத் ஏஜென்ட் ஒவ்வொருத்தவங்களும் திமுக யாரை சேர்க்குறான், யாரை விடுறான், அந்த பிஎல்ஓ பயமுறுத்தி செத்தவமாக்க நீக்காதன்னு சொல்கிறாங்கிறதெல்லாம் பார்த்துருங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் சொல்கிறேன், அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கணும். அந்த பூத்துனுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கணும். அந்த 500 பேர் 1000 ஓட்டுகளில் யார் யார் செத்துருக்காங்கிற லிஸ்ட்டை வச்சு பிஎல்ஓட்டை இவங்கெல்லாம் செத்துட்டாங்கன்னு கொண்டு போங்க. அப்போ தான் இவர்களை வந்து நம்ம நீக்க முடியும். இடம் மாறணும்னு சொல்லுங்கள். ஒரே ஆள் பேர் பல இது இருந்ததுன்னா அதெல்லாம் சுட்டி காட்டுங்கள். பிஎல்ஓ அவங்க திமுககாரங்க வந்து பயமுறுத்துகிறாங்களாங்களா கண்காணித்து கூடவே இருந்து பண்ணணும். அதிமுகவின் இது வந்து கொஞ்சம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா, ஆனால் பிஜேபிகிட்ட இன்னும் வேகம் வரல, நீங்கள் 2 பேரும் வேகத்தை காட்டுங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இவரே பாருங்கள், சீமானே சீமான் என்ன சொல்கிறாரு, சார் வேணும், ஏன் வேணாமா, செத்தவன் பேசுனா செத்தவன் இதை நீக்கணும்னா அவன் டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீக்கிடுவான். என்னத்தை அரசியல் தலைவர்கள் நீங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சி. செத்தவன் சர்டிஃபிகேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு வச்சுருக்கான், கார்பரேஷனில் சென்ட்ரல் அவன் தேர்தல் கமிஷன் அங்கே இருக்கான். செத்தவன் சர்டிஃபிகேட் இது பண்ணி நீக்கிறதுனா அது எவ்வளோ ஒரு நாட்கள் ஆகும். அந்தந்த வீட்டில் யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து டெத் சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு பிஎல்ஓ வாங்கி தான் நீக்கணும். அதுதான் முறை. நீ போகாத ஊருக்கு வழி சொல்கிறீங்களே சீமானு. அப்புறம் சாரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு வலுவான காரணம் வேணாமா? உங்கள் ஓட்டே குறைஞ்சி போயிருமே. அந்த இவங்க ஓட்டெல்லாம் திமுக போட்டாங்கன்னா உங்கள் ஓட்டு என்ன ஆகுறது? உங்கள் இந்த 8% இன்னும் குறையுமே. அதனால் அப்போ வீடு மாறி போனவொன்னு என்ன பண்ணுறது? ஒரு ஆள் 10 ஓட்டு வச்சுருக்காருன்னா அதெல்லாம் எப்படி நீக்கிறது? அதெல்லாம் நீக்கினா தானே உங்களுடைய வாக்கு சதவீதமே அதிகமாக வரும். அதனால் 6,40,00,000 அது 5,40,00,000 மாறணும். 85 லட்சம் டு 1 கோடியை குறைக்கணும். அதில் தான் நீங்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதனால் சாரை பற்றி நான் டெய்லி சொல்கிறதுக்கு காரணம், வாக்காளர்களாகிய நீங்கள் எல்லோருமே வந்து சொல்கிறேன், எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு வந்து இதாக இது பண்ணுறவங்க அனுதாபிகள் நிறைய பேர் இது பண்ணுற உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் வாக்குகளை வந்து பக்காவாக நீக்கிடாமல் எல்லாத்துலேயும் போய் சேருங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த தவறாக நடக்கும். இதுக்கப்புறம் நேர்மையான வாக்காளர் பட்டியல் வச்சு டிஎம்கேக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாருன்னா நம்ம ஏற்றுக்குவோம். எங்களுடைய இது வந்து நேர்மையான வாக்காளர் பட்டியல், யார் ஜெயித்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஜனநாயக நாட்டில் மோசடி நடக்கக்கூடாது. எங்களை ஆதரிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நேதாஜி இயக்கத்தில் வந்து அனுதாபிகள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், எல்லாரும் வாக்குகளை வந்து கரெக்டாக சேருங்க. உங்கள் இதில் தப்பான வாக்காளர்கள் இருந்தால் அதை பூரா நீக்கிறதுக்கு அந்த பிஎல்ஓட்டை பேசி முடிவெடுங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி சார் விஷயத்தில் நம்ம சொல்லக்கூடிய கருத்து. அதுக்கடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டை துரைமுருகன் அவர் வீட்டில் போய் டிடிவி ஆதரவாளர்கள்லாம் போராட்டம் பண்ணி சத்தம் போட்டு கோஷம் எழுப்பி அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி கூலிக்கு ஆட்களை கூட்டு வந்து வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் விஷயத்தில் நம்ம வந்து அவர்களுக்கான ஆதரவு நான் முன்னாடி ரொம்ப ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் சீமானுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவாக பேச போகிறதில்லை, நடுநிலையாக தான் பேசுவோம். எங்களுக்கு பிரச்சனை வரும்போது வாய் திறக்காத சீமானுக்கு நாங்கள் எதற்கு ஆதரவு குரல் கொடுக்கணும்? தேவையில்லை. அதனால் உங்களுக்கு எதிர்ப்பான விஷயங்களைத்தான் இனி பேசுவோம். எங்களுக்கு கொடுக்கலங்கும்போது உங்களுக்கு முதல்ல சீமான் இதெல்லாம் விடுங்க. முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை போய் குண்டரில் போட்டுருக்காங்க, அதை ஒழுங்காக சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க. குண்டர் சட்டத்தை ஹைகோர்ட்டில் போட்டிங்கன்னா நீக்க முடியாது.
சுப்ரீம் கோர்ட்டு போட்டு இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, மீறி பண்ணியிருக்காங்கன்னு போனீங்கன்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே மாதத்தில் வந்து குண்டாஸை உடைச்சிடலாம். குண்டர்கள் சட்டம்ங்கிறது கமிஷனர் கையெழுத்து போடுறாரு, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். கூண்டாஸ் ஆக்டில் செக்ஷன் 2 போய் படிங்க. கூண்டாஸ்னா யாருன்னு போட்டிருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் போடுறீங்களா, ஒருத்தனாவது வந்து 5 கோடி ரூபா நஷ்ட ஈடு கேட்டான்னு வைங்க, நீங்கள் காலி. சட்டத்தின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டே உங்களை கொடுக்க சொல்லிடுவான். அதனால் கமிஷனர் உங்களுக்கும் சொல்கிறேன், மாவட்ட கலெக்டர்களுக்கும் சொல்கிறேன், எல்லாத்தையும் கூண்டாஸுக்கு டெஃபனிஷனே ப்ரொஃபஷனல் அஃபண்டர் தான் கூண்டாஸு. அதாவது குற்றம் செய்வதையே தொழிலாக வச்சிருப்பவன் தான் கூண்டாஸ். நீங்கள் ஒரு 2-3 கேஸை போட்டுட்டு கூண்டாஸ்னு போட்டுருவீங்க, அவன் வந்துடுவான் 3-4 மாதத்தில். வந்ததுக்கப்புறம் எவனும் வழக்கு போடுறது இல்லை. விஷயம் தெரிஞ்சவன் வழக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய இதுவே போயிடும். அந்த தப்பை பண்ணாதீங்க. சீமான் முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை போய் அவர் குண்டர்கள் சத்தத்தை நீக்கிக்கிட்டு முதல்ல அவருக்கு உதவி செய்யுங்க. சாரை பற்றி சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதிங்க. இப்போ வந்து சாட்டை துரைமுருகனுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேச விரும்பலை. ஆனால் பத்திரிகையாளர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமாயிடுச்சு. இன்றைக்கி அவர் வீட்டில் போய் குண்டர்கள் டிடிவி கட்சின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கரில் தூய்மை பணியாளர்கள்லாம் போய் மலத்தெல்லாம் கொட்டினாங்க. அது கிஷோர் சாமி போன்றவர்கள்லாம் எவ்வளோ நாள் ஜெயிலில் அடைச்சாங்க. அப்போ எங்களை போன்றவர்கள்லாம் கைது. ஏன்னா ஸ்டாலின் வந்து எப்போவுமே விமர்சனங்களை தாங்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரே இப்போ மாறி விமர்சனம் பண்ணுறவங்க மேலே தாக்குதல் நடத்தி கைதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்போ பத்திரிகை சுதந்திரங்கிறது என்ன நடக்குது, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ யாரும் வாய் திறந்து பேசக்கூடாதா? வாய் திறந்து பேசுனா கேஸை போட்டுருவீங்களா? நீங்கள் போடுற செக்ஷன்லாம் தூளாக ஆயிடும். நீங்கள் மேலே செக்ஷன் போட்டிருக்கீங்க, வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், பயமுறுத்துறே நினைக்காதீங்க, சட்டத்துக்கு எதிராக போகாதீங்க, யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். இப்போ வழக்கு போட்டோம்னா எல்லோரும் மாட்டிக்குவீங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் சொன்னபடியே அந்த இதில் வந்து 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற யாரையும் கைது பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்கள் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு வரும். அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், அரசியல்வாதி சொல்கிறான்னு செய்யாதீங்க, நீங்கள் தான் பாதிப்பீங்க. அதைத்தான் இதில் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள் மேலே இந்த மாதிரி நடக்கிற தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. இதை அவருக்கு சாட்டை துரைமுருகனுக்கு ஆதரவாக சொல்லலை, பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய இது அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பீகார் செய்திகள். பீகார் வெற்றி எல்லாம் வந்த உடனே என்ன பேசுகிறாங்க, ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சு. என்னென்னா பீகாரில் ஜெயித்த உடனே இது வந்து இது வந்து மோசடி வெற்றியாம் ராகுல் காந்தி சொல்கிறார். அப்புறம் மோசடி வெற்றினா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் கமிஷன் தான் தேர்தல் வச்சான், மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. சாரில் வந்து மோசமாக இதை போய் போலி வாக்காளர்களை நீக்கியாச்சு, எல்லாம் ஓட்டர்ஸ் மிஷினில் தான் போட்டாங்க. மோசடி வெற்றினா என்ன அர்த்தம்? அதனால் உங்களுக்கு தோற்று போனது இது சொல்ல முடியாமல் இவங்க எல்லாம் வந்து இதாக இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. உதயநிதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, திமுக திராவிடம் வந்து டெல்லி வரை பற்றி எறிகிறதான். இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பற்ற வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியையும் ஆட வச்சிருக்கு. பீகார்லேயே பற்றி எரியலை, இவர் டெல்லியில் போய் பற்றி எரிகிறது திராவிடம் அப்படிங்கிறாரு. திராவிடம் என்றைக்குமே தமிழ்நாட்டை விட்டு தாண்டி எங்கேயுமே பற்றி எரியவில்லை. எம்ஜிஆர் இருக்கும்போது கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக ஜெயித்தது. அது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளெல்லாம் எம்ஜிஆர் ஆட்களை நிறுத்தி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் எல்லா மாநிலங்களிலும் செல்வாக்கு இருக்குன்னா ஒரு அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுகன்னு மாற்றினார். நம்ம இப்போ இருக்கிற திமுக திராவிடம் பற்றி எரிகிறதுனா எங்கே பற்றி எரியுது? தமிழ்நாடை விட்டு எந்த தொகுதியில் வெளியில் எங்கே நின்னா உங்களுக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? டெல்லியிலே நாம் தான் எதிர்க்கட்சிங்கிறாரு உதயநிதி. நீங்களா எதிர்க்கட்சி? டெல்லியில் 99 பேர் இருக்கான் காங்கிரஸில், அவன் தான் எதிர்க்கட்சி, அவன் தான் முன்னாடி. அவனுக்கு அடுத்து முலாயம் சிங் யாதவ் கட்சி வந்து 37 தொகுதியில் இருக்காங்க, அவங்க தான் எதிர்க்கட்சி. அது இவங்க நம்ம டிஎம்சின்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்துக்கிட்டு 27 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் ஜெயித்தது 22. ஆக 4வது இடத்துல இருக்கீங்க டெல்லி பார்லிமெண்ட்டில். ஆனால் டெல்லியில் நாங்கள் தான் எதிர்க்கட்சினீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸ்டாலின் தான் போய் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் பீகாரில். என்னாச்சு? ஒரு ஓட்டு விழுகலையே. ஏன்னு கேட்டிங்கன்னா பீகார்லேருந்து நிறைய பேர் தான் தமிழ்நாடுக்கு இந்த வேலை விஷயமாக வராங்க, இங்கே வந்து வேலை செய்கிறாங்க.
அவங்களெல்லாம் வெளியில் போ அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசுனா பீகாரில் இருக்கிறவன் எப்படி ஓட்டு போடுவான்? இந்தியாவில் இருக்க வேண்டிய யார் வேணுனாலும் எங்கே வந்து வேலை செய்யலாம். ஆக இப்போ உங்களுக்கு பீகார் தேர்தலில் வந்து தோத்தாலும் அதுக்கு சரியான காரணங்களை நீங்கள் சொல்லணும்ல. இப்போ வைகோ என்ன சொல்கிறாரு தெரியுமா? வைகோ என்ன சொல்கிறாரு? பீகார் மாதிரி இப்போ மோடி என்ன சொல்லிட்டாரு? பீகாரை போல் தமிழ்நாட்டிலையும் ஜெயிப்போங்கிறாரு மோடி சொல்கிறாரு. சரி, அவர் பிரதமர், அவர் கட்சிக்காக அவர் பேச உரிமை இருக்குது. ஆனால் டெல்லி இவர் என்ன சொல்கிறாரு வைகோ? பீகாரை போல் இங்கே ஜெயித்து விடலாம் என்ற மணப்பால் குடிக்காதீர்கள். அது என்ன மணப்பால்? அந்த காலத்தில் பாலோட விலை அதிகம், பாலுக்கு மதிப்பு அதிகம். ஒரு பசுமாடு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தான் கறக்கும் ஒரு நாளில், 1 லிட்டர் 1.5 லிட்டர். பாலோட விலை அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா ஹை லெவல் சீமை பசுகள்லாம் வந்துடுச்சு. ஒரு மாடு வந்து 26 லிட்டர் கறக்குது. பாலுடைய விலை வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. தண்ணி பாட்டில் விலை 25 ரூபா, ஆனால் பால் விலையே 25 ரூபா. அது தண்ணி அளவுக்கு மலிவான பொருள் ஆயிடுச்சு பால். மணப்பால் குடிக்கிறீர்கள்லாம் இந்த காலத்தில் பேசாதீங்க, அது அந்த காலத்தில் தான் பேசணும். இப்போ பாலுங்கிறது மிகப்பெரிய மலிவு பொருள். அதனால் எப்படி மணப்பால் குடிக்காதீங்கன்னீங்கன்னா தோக்கிறது உறுதி. அதில் வசனமெல்லாம் இனி பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வைகோவுக்கு செய்தியாக சொல்கிறோம். அடுத்தது பீகாரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த பிரசாந்த் கிஷோர் நேற்றே பேசணும். இன்றைக்கி சில தகவல் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 238 240 தொகுதியில் 2 தொகுதியை தவிர 238 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு இவருக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு. அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, நான் வந்து 10க்கும் குறைவாக ஜெயிப்பேன், இல்லைன்னா 150க்கு மேலாக ஜெயிப்பேன். அது என்ன, அது இவர் என்ன பெரிய இப்போ நிபுணர், தேர்தல் நிபுணர்னு சொல்கிறேன். அது என்னம்மா 10க்கு கீழே தான் ஜெயிப்பேன்ட்டா 150க்கு மேலே எப்படி ஜெயிப்பீங்க? நீங்கள் என்ன பெரிய தேர்தல் வியூகம் பண்ணீங்க? இவர் சாதாரண ஆள் கூட இவ்வளோ முட்டாள்தனமாக பேச மாட்டானே. பிரசாந்த் கிஷோர் போய் இப்படி 151க்கு மேலே. இவர் போட்ட கணக்கு என்ன தெரியுமா? இங்கே மது இதெல்லாம் மூடியாச்சு டாஸ்மாக. அதனால் குடிக்கிறவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு, நான் வந்தால் மதுக்கடைகளை திறப்பேன்னாரு. ஒரு குடிகாரன் கூட ஓட்டு போடல, டெபாசிட் போச்சு. இதில் இப்போ திமுககாரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? விஜய் வச்சாரே பிரசாந்த் கிஷோர் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? விஜய் வைக்கவே இல்லை பிரசாந்த் கிஷோரை. தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கங்க. திமுக தான் 2021 பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்து தேர்தல் வியூகம் பண்ணுறதுக்கு பண்ணாங்க. அவர் லட்சணம் தான் இப்படி போயிடுச்சு. விஜய் வந்து அவருக்கு பணம் கொடுத்து அவர் வந்து நியமிக்கவே இல்லை. அவருடைய கூட்டத்தில் வந்து அவர் கலந்துக்கிட்டார், ஆலோசகர் மாதிரி வந்து பார்த்துட்டு போனார் பொதுக்குழுலையோ இதுலேயோ. அதனால் பிரசாந்த் கிஷோர் பற்றி பேசுனா ஏமாந்தது திமுக தான். அப்போ அவரால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு சொல்கிறது வந்து அப்பட்டமான பொய். நீங்கள் வந்துக்கிட்டு 2019 எம்பி தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சிங்க திமுக. ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்து 2021 நீங்கள் வச்ச உடனே வியூகம் என்னாச்சு? அதிமுக 75 சீட்டில் ஜெயித்தாங்க, நீங்கள் 126 ஜஸ்ட் பாஸுங்கிற மாதிரி ஜஸ்ட் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிங்க. பிரசாந்த் கிஷோரில் ஏமாந்தது நீங்கள் தான். அதனால் 300 கோடி உங்கள் பணம் தான். அதுக்காகத்தான் நான் நேற்றே சொன்னேன், நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கன்னு. ஆக பிரசாந்த் கிஷோருங்கிற இது வந்து மாயை அங்கே வந்து மிக மிக மோசமாக போய்விட்டது. இனி எந்த அரசியல் கட்சியுமோ அவர்களை நம்ப மாட்டார்கள். அதனால் பீகார் மக்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு சரியான பாடம் கற்பித்ததற்காக நாம் அனைவரும் நன்றி சொல்லணும். இல்லைன்னா இன்னும் பல அரசியல்வாதிகளை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து ஊரை ஏமாற்றி இருப்பார். இது பீகார் நமக்கு தந்த பாடம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.